ஹாய் கைஸ் அன்னையங்காருமே இன்றைக்கி நான் பார்க்க போகிறது ஜிம்மின் ஒரு ஒன் ஷாட் தானே ஃபைட் வித் லவ்வோட க்யூட்டாக பார்த்துடலாம். ஹெட்செட் மாஸ்ட் டோன்ட் பி அடிக்ட் ஜஸ்ட் இமேஜின். எந்த ஒரு இன்ட்ரோ இல்லாமல் ஸ்டோரியை பிளைண்ட் அப்படியே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸ்டோரியோட ட்ராவல் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே கட் பண்ணால் அரௌண்ட் ஒரு 10 to 11 o'clock இருக்கும். நீங்கள் சுடிஸ் எல்லாம் வேர் பண்ணிவிட்டு உங்கள் ஹெட் இருக்கும் இல்லையா, அதை அப்படியே ரோல் பண்ண மாதிரி ஷால் அப்படியே போட்டு கவர் பண்ணுறீங்க. உங்கள் பக்கத்தில் உங்கள் குட்டி சிஸ்டர் நின்றுட்டுருக்கா. அவள் உங்கள் கையில் எடுத்து ஃபோனை கொடுக்குறா. நீங்கள் கையில் வாங்கிக்கிட்டு சோங்ஜூன் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, ஏதாச்சும் சின்ன சவுண்டுனாலும் எனக்கு டக்குன்னு கால் பண்ணிடு, ஓகேவா? அக்கா சீக்கிரமாக வந்துடுவல்ல? சீக்கிரமாக வந்துடுவேன். நீ பயப்படாமல் தூங்கு. அம்மா அப்பா கேட்டாங்கன்னா நான் ரெஸ்ட் ரூமில் இருக்கேன்னு சொல்லு, இல்லைன்னா தூங்கிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லு. எக்காரத்தை கொண்டு உள்ளே வர விட்டுறாத, புரிஞ்சுதா? அக்கா பயமாக இருக்குக்கா. பயப்படாதடி, நான் சீக்கிரம் வந்துடுவேன். ம் சரி, அம்மாவை கேட்டுன்னு சொல்லு. ம் சரி, ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருக்காத, சீக்கிரமாக வந்துரு. சரி, நீ பார்த்துக்கலாம், மேனேஜ் பண்ணிக்கோ. நீ ஷால் போட்டுக்கோ. இந்த மாஸ்க் வேணால் போட்டுக்கிறியா? இல்லை வேணாம், நான் ஷால் மட்டுமே போட்டு கவர் பண்ணிக்கிறேன். அந்த பில்லோலாம் எடுத்து அடுக்கி பெட்ஷீட்டை கவர் பண்ணிடு. சரிக்கா. ஓகேவா? யாரையுமே ரூம்குள்ளே விட்டுறக்கூடாது, புரிஞ்சுதா? நான் உதவி பார்த்துட்டக்கா. அம்மா அப்பா பாட்டியெல்லாம் தூங்கிட்டாங்க. சரி, நான் போயிட்டு பார்த்துட்டு பேசிட்டு வந்துடுறேன். சரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே க்யூட்டாக பார்த்துட்ருக்கா. நீங்கள் அப்படியே டவுன் பண்ணி சமத்து வந்துடுறேன், பயப்படாத. நீங்கள் டோர் கிட்ட போயிட்டு சங்ஜன் பயப்பட மாட்டேன்ல, எத்தனை டைம் நான் பண்ணியிருக்கோங்க்கா, நீ பயப்படாமல் போயிட்டு வா, நான் பார்த்துக்கிறேன், நான் சமாளிச்சுக்கிறேன். ஓகே டன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே நைஸாக வெளியில் வர்றீங்க. சுற்றி முற்றி பார்க்குறீங்க. உங்கள் வீடே ரொம்ப இருட்டாக இருக்குது. அங்கே சின்ன சின்னதாக லைட்ஸ் மட்டும் எரிஞ்சிட்ருக்கு. நீங்கள் வெளியில் வந்துட்டு டோர் அப்படியே லாக் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டெப்ஸ்லேருந்து கீழே இறங்கி போகிறீங்க. லிவிங் ஏரியாவில் அடி வைக்கல உங்களுக்கு திக்குங்குது. அப்படியே லிவிங் ஏரியாவை க்ராஸ் பண்ணி உங்கள் மெயின் டோரை ஓப்பன் பண்ணி அது சவுண்டே கேட்காத அளவுக்கு க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்பாடா ஓகே முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரம் வர பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கேருந்து வாக் பண்ணி உங்கள் காம்பவுண்ட் இருக்கு இல்லையா, நீங்கள் அதை விட்டு வெளியில் வந்து அந்த ஸ்ட்ரீட்டில் வாக் பண்ணி போகிறீங்க. ஒரு 10 to 11 அந்த மாதிரி இருக்கிறனால கொஞ்சம் டார்க்கான இருட்டாக இருக்குது. அதில் நினைக்காங்க ஸ்ட்ரீட்டோட லைட் வெளிச்சம் அது மட்டும்தான் தெரியுது. நீங்கள் ஒவ்வொரு ஸ்ட்ரீட் லைட்டாக அப்படியே கிராஸ் பண்ணி போயிட்டுருக்குறீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி படப்படன்னு இருக்குது. சுற்றி முற்றி பார்த்துட்டே போயிட்டுருக்கீங்க, யாராச்சும் பார்த்துருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. தூரத்தில் ஒரு பஸ் ஸ்டாப் தான். ஒரு பைக் நிற்கிது. அதில் ஒரு பர்சன் அப்படியே சாஞ்ச மாதிரி நின்றுக்கிட்டு அவங்க ஹேர் அப்படியே ஃப்ளிப் பண்ணிக்கிட்டு அந்த மிரரை பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்கள் அவங்கள பார்த்தோன்னே ஒரு சின்ன ஸ்மைலோட இங்கேருந்து கிட்ட போகிறீங்க. அவங்களும் உங்களை பார்த்தாச்சு. நீங்கள் கிட்ட போயிட்டு உங்கள் ஷாலெல்லாம் ரிமூவ் பண்ணுறீங்க. அவங்கள பார்த்துட்டு அப்படிங்களா, நீங்கள் போயிட்டு ஜிம்மன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. அந்த பஸ் ஸ்டாப்பில் அந்த ஒரு லைட் மட்டும் தான் எரிஞ்சிட்ருக்கு. பைக்கில் 2 பேரும் சாஞ்ச மாதிரி அப்படியே ஹக் பண்ணிக்கிறீங்க. அவனை டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டு என்னடி, எதுக்குடி இந்த டைமில் வர சொன்ன? ஜிம்மன் அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன பேசணும் சொல்லு? நம்ம தான் ஃபோனில் டெய்லி பேசுகிறோம்ல, அதுவும் இப்போ தானே வந்து ஈவினிங் தானே ட்ராப் பண்ணிட்டு போனேன், அப்புறம் என்ன எது மிஸ் பண்ணியா? அந்த ஃபோனில் பேசுவோம்ல, அப்புறம் என்ன? ஜிம்மன் அதை பற்றி இல்லை. அப்புறம் என்னடி, எதுக்கு இப்படி டென்ஷனாக இருக்கா? என்ன வா வந்து உட்கார்றதுக்கெல்லாம் நேரம் இல்லை. என்னாச்சு உனக்கு? ஏன் ஒரு மாதிரி இருக்கா? ஃபீவரா என்ன? என்னடி ஸ்டொமக் பெயினா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஜிம்மன், நல்லா தான் இருக்கேன். நல்லா தான் இருக்கியா? அப்புறம் எதுக்கு என்ன வர சொன்னேன்? நான் வேறு நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தேன்டி. சடனாக ஃபோனை போட்டு வர சொன்ன, பயந்துட்டேன். என்ன பிரச்சனை, என்னாச்சு? ஜிம்மன் எதுக்கு பண்ணி பயந்துட்டுருக்கா? என்னாச்சு? நாளைக்கு பொண்ணு பார்க்க வராங்க. என்ன? ப்ளீஸ் கோப்படாமல் கேளு. என்ன சொன்ன நீ? காதில் வில்ல, மறுபடியும் சொல்லு. நாளைக்கு பொண்ணு பார்க்க வராங்க ஜிம்மன். மயிறு ஜிம்மன், இரு ஜிம்மன். ஈவினிங் தானே ட்ராப் பண்ண, அப்போல்லாம் உனக்கு தெரியலையா? ஜிம்மன் எனக்கே நைட்டு தான் சொன்னாங்க. சடனாக அலைன்ஸ் வந்துருச்சான், அதனால நாளைக்கு பார்க்க வர சொல்லியிருக்காங்களாம். யாரு? உங்கள் அப்பா ஏற்பாடா? அப்பா ஃப்ரெண்டோட சொல்லு. அப்படின்னு சொல்லிட்டு அவன் பைக்கை பிடிச்சி ஒரே கிக்கு தான். நீங்கள் லைட்டாக ஷேக் ஆகி அப்படியே நிற்கிறீங்க. என்னடி உங்கள் அப்பா ஏற்பாடா?
மாப்பிள்ளை பையன் யாரு சொல்லியிருப்பாங்களே. அப்பா ஒர்க் பண்ணுற பிளேஸில் ஃப்ரெண்டோட சன்னா. ஃப்ரெண்டோட சன்னு. என்ன மேடம் சொல்லிட்டீங்கல்ல, கிளம்புங்க, அப்படியே நிற்கிறீங்க. ஜிமன், என்ன பேசுகிற நீ? என்ன பேச சொல்கிற? என்னடி பேச சொல்கிற? ஜிமன், என்கிட்ட கோவப்படாமல் பேசு ஃபஸ்ட்டு. சரி, உங்கள் அப்பாவுக்கு தெரியுமா தெரியாதா நம்ம விஷயம்? உன்னை நான் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணப்பே சொல்ல சொன்னேன். நீ தான் வேணாம் ஜிமன், காலேஜுக்கு அனுப்ப மாட்டாங்க, ஃபோன் பேச விட மாட்டாங்க, படிப்பு போயிடும், அது போயிடும், லொட்டு லொசுக்கு இப்போ சொல்கிறேன் அப்போ சொல்கிறேன்னு ஓவராக பண்ணிக்கிட்டு தெரிஞ்ச. இப்போ நாளைக்கு பொண்ணு பார்க்க வராங்கன்னு வந்து நின்னா என்னடி பண்ண சொல்கிறேன் நீ? ஜிமன், என்ன பேசுகிற நீ? நான் அப்பயே லவ் பண்ணுறது சொல்லியிருந்தா இந்நேரம் நம்ம 2 பேரும். சரி சரிடி, சரி விடு. நம்ம நம்ம ஜாலியாக இருந்திருக்க முடியாது, நம்ம லவ் பண்ணியிருக்க முடியாது, இவ்வளோ சின்சியராக வந்து நின்றுருக்க மாட்டோம், புரியுது. ஆனால் இந்த 3 வருஷத்தில் ஒரு தடவை கூட உனக்கு சொல்லணும்னு தோணலையா அவன்கிட்ட? எப்படி சொல்ல சொல்கிற? எப்படி சொல்ல சொல்கிறேன்னா புரியல, போய் சொல்லு, இந்த பையனை பிடிச்சிருக்கு, எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னு. எத்தனை அலைன்ஸ் வந்துட்டு இருக்குது, போய் சொல்ல மாட்டியா? ஏன் இத்தனை அலைன்ஸ் வருது தெரியுதுல்ல, வந்து பொண்ணு கேட்கணும் உனக்கு தோணலையா? என்ன என்ன சொன்ன பண்ணி? நான் தான் ஜிம்மன் உன்கிட்ட கேட்குறேன், எவ்வளோ அலைன்ஸ் வருது, எத்தனை டைம் வந்து சொல்லிகிட்டு இருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் எல்லாரையுமே ஸ்டாப் பண்ணியிருக்கேன், ஓரளவுக்கு சமாளிச்சிட்டோம். காலேஜ் எண்டும் வந்துருச்சு, என்னதான் பண்ணலான் இருக்க ஜிம்மன்? என்ன இப்போ வந்து பொண்ணு கேட்க சொல்கிறியா? நான் கேட்குறேன், உங்கள் அப்பா கட்டி கொடுப்பானா சொல்லு, உங்கள் அப்பா கட்டி கொடுக்குறானா சொல்லு, நான் வந்து கேட்குறேன். என்ன ஜிம்மன் பேசுகிற நீ? என்ன மேடம், நான் வந்து கேட்குறேன், உங்கள் அப்பனை கட்டி கொடுக்க சொல்லு, நான் கட்டிட்டு போகிறேன், இல்லைன்னா நான் உன்னை தூக்கிட்டு போய்க்கிறேன், அவ்வளோதான். புரிஞ்சுதான் பேசுறியா? என்னடி இப்போ உனக்கு பிரச்சனை? தூக்கிட்டு போகிறனால வேண்டாங்கிற, அலைன்ஸ் வர்றாங்கங்கிற. சரி, பொண்ணு வந்து கேட்க சொல்கிற, வந்து கேட்டால் கல்யாணம் பண்ணிக்குவியாடி? உங்கள் அப்பா கிட்ட சொல்லிடுவியா, நான் லவ் பண்ணுற பையன்தான், கல்யாணம் பண்ண அவனை தான் பண்ணுவேன்னு? தைரியம் இருக்குன்னா சொல்லு, நாளைக்கும் வந்து கேட்குறேன். எப்படி எங்கள் அப்பா ஒத்துக்குவார்? எப்படி ஒத்துக்குவார் ஜிம்மன்? ஏன் எனக்கு என்ன குறைச்ச? நான் படிக்கலையா, அழகா இல்லையா, உன்னை லவ் பண்ணலையா, உனக்கு வேணுங்கிறத இந்த லவ் பண்ண இயர்ஸில் நான் உனக்கு பண்ணலையா? ஜிம்மன், வந்திருக்க மாப்பிள்ள சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், $45,000 கிட்ட சம்பாரிச்சிக்கிட்டு இருக்கான் யூஎஸில். இப்போ சொல்லு, அவனுக்கு கட்டி கொடுப்பாரா? இன்னும் காலேஜ் முடிச்சுக்க போகிறோம், ஒன்றுமே பண்ணாமல் இருக்கிற உனக்கு கட்டி கொடுப்பாரா? ஒரு ஸ்டார்ட் அப் கூட பண்ணாமல் இருக்கிற. அப்படி வாடி அவளை, அப்படி வா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சீட்டை போட்டு பயங்கரமாக அடிக்கிறான். நீங்கள் அப்படியே டியரி ஐஸோட அவனை பார்த்துட்டு இருக்கிறியா? வேலை வேலை தெரியும்டி, உன் வாயிலேருந்து இதை வரணும்னு தான் இவ்வளோ பேசிகிட்டு இருந்தேன். இப்போ என்னடி, அவனுக்கு வேலை இருக்குது, வர்றவனுக்கு, எனக்கு இல்லை, அதனால என்ன நீ கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், அதானே உன் பிரச்சனை? அது ஏன் பிரச்சனை இல்லை ஜிம்மன், என் அப்பா பிரச்சனை. அவருக்கு தோணாதா ஒரு வேலை பார்க்குறவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டு? உன்கிட்ட நான் எவ்வளோ டைம் சொல்லிகிட்டு இருக்கேன், என்ன சொன்ன நீ? நான் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுவேன், நான் புது ப்ராஜெக்ட் எடுக்கணும், புதுசாக பிஸ்னஸ் பண்ணுவேன், நான் ஓன் பிஸ்னஸ் பண்ணணும்னு சொன்னேன். ஏதாச்சும் ட்ரை பண்ணியா? ஏய், காலேஜ் கூட முடிக்கலடி, லாஸ்ட் செமஸ்டர் இப்போ தானடி எழுதி முடிச்சிருக்கோம், ரிசல்ட்டு கூட வரலடி, இதுக்கு மேலே தானடி நான் ஸ்டார்ட் அப் பண்ணணும். இதுக்கப்புறம் நீ ஸ்டார்ட் அப் பண்ணுவடா? எங்கள் வீட்டில் என்னை வச்சுக்கிட்டு உட்காந்துருப்பாங்களா? சொல்லு. ஏய், என்னடி பேசிகிட்டு இருக்கிற நீ? இதுக்கப்புறம் தானடி எல்லாமே பண்ணுவாங்க, இதுக்கப்புறம் தானடி எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது. ஜிம்மன், நீ பையன், நான் பொண்ணு, ஸ்டேஜ்லேருந்து யோசிச்சுப்பாரு. கோடா கப்பம் கூமுட்டனா இவன் முள்ளு முட்டையாக இருக்கிறான் ஜிம்மன். என்னடி, என்னப்போ உனக்கு பிரச்சனை? ஜிம்மன், நான் ஆல்ரெடி சொன்னது, நீ சொன்னதெல்லாம் பண்ண முடியாதுடி, என்னால் பண்ண முடியாது. சும்மா எங்கள் அப்பா பண்ணுற பிஸ்னஸை தூக்கி நான் பண்ணிகிட்டு இருக்க முடியாது, என்னமோ அவன் பிச்சை போட்டு நான் வாழ்கிற மாதிரி என்னால் அதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்க முடியாது, அதெல்லாம் பண்ண மாட்டேன். வேறு ஏதாச்சும் இருந்தால் சொல்லு. வேறு ஏதாச்சும் சொல்லுன்னா, நீ எப்போ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிற? எனக்கு டைம் வேணும், நான் எனக்கு நல்லா அட்மாஸ்பியர் வேணும், நான் மைல் செட் வேணும், எனக்கு கொலீக்ஸ் வேணும், எனக்கு நிறைய விஷயம் இருக்குடி, நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்குது. அதனால நான் ஜாப்னா சும்மா அப்படியே ஈஸியாக ஆரம்பித்து முடிச்சிட முடியாது. இதெல்லாம் எடுக்கிறதுக்கு உனக்கு எத்தனை வருஷம் ஆகும் சொல்லு? என்ன ஒரு சொல்லுடா. இங்கே பாரு,
சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கணும்னா எனக்கு 3 to 5 இயர்ஸ் ஆகும். 3 to 5 இயர்ஸ் அசால்ட்டாக சொல்கிறேன். ஏய் 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 பாரு, அடுத்த ராத்திரி காண்ட கிளப்பிக்கிட்டு இருக்கா. அழுகாத. அழுதனா எனக்கு இன்னும் வெறியாயிரும், உனக்கு நல்லாவே தெரியும். ஓகே, 3 to 5 இயர்ஸ். சார் என்ன பண்ணலான்னு இருக்கிறீங்க சொல்லுங்க. பார், நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும், எனக்கு நீ வேணும். நான் வந்து கேட்குறேன், கல்யாணம் பண்ணிக்கலாம். அப்படி உங்கள் அப்பா ஒத்துக்கலைன்னா உங்கள் அப்பா விட்டுட்டு வா, வேறு வழியே இல்லை. என்ன பேசிகிட்டு இருக்கிற நீ? என்னடா பேசிகிட்டு இருக்க நீ? ஏய் கொத்தாத, நடு ராத்திரி கத்திட்டு இருக்கிற வேலை வச்சுக்க, அதடி சப்புன்னு ஒன்று விட்டுருவேன். உனக்கு மட்டும்தான் கோவம் வருமா? எல்லா பெற்றவங்களுக்கு இருக்கிற சின்ன ஆசை, பொண்ணை நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் தானே. உன் அப்பா பிஸ்னஸ் எடுத்து பண்ணுறதுல உனக்கு என்ன அவ்வளோ பெரிய கௌரவ குறைச்சல் ஆயிருப்போது? ஏய், அது எங்கள் அப்பாடி, அவன் பார்க்கன் கோ. நான் ஜிம்ன்றி, எனக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி வேண்டாமா? எனக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி இருக்கு, பார்க் ஜிம்னு. நீ அதை டெவலப் பண்ணுன்னு தானே சொல்கிறேன். நீ ஸ்டார்ட் அப் தான் பண்ணுவேன்னு சொன்னால் டைம் கிடையாது ஜிம்மன். என் வீட்டில் என்னை அலோவ் பண்ண மாட்டாங்க. காலேஜ் முடிஞ்சிருச்சு, இதுக்கு மேலே ஜாப் எனக்கு டைம் கொடுங்கன்னு கேட்டாலும் நீ மேரேஜ் பண்ணிவிட்டு ஜாபுக்கு போன்னு தான் சொல்லுவாங்க ஜிம்மன். என்னால் போராட முடியாது. சரி, போய் லவ் பண்ணுறேன், இந்த மாதிரி அவன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்கிறான், எனக்கு ஒரு 2 to 3 இயர்ஸ் மட்டும் டைம் கொடுங்கன்னு கேளு. போடி, அதை போய் கேளு. முடிச்சிட்டியா? பேசிட்டில்ல ஜிம்மு. எனக்கு நாளைக்கு பொண்ணு பார்க்க வராங்க. நீ என்ன பண்ணலான்னு இருக்க? என்னால் என் அப்பா கிட்ட போய் சொல்லிட்டு இருக்க முடியாது, வேலை வெட்டிக்கு போகாதானே நான் லவ் பண்ணி திரிகிறேன்னு. என்ன சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு பல்லுச்சுன்னு ஒரு அறை தான் நீங்கள் அப்படியே கணத்தில் கையை வச்சுட்டு டவுன் பண்ணிட்டு நின்றுட்டுருக்கிறீங்க. வேலை வெட்டிக்கு போகாதானே லவ் பண்ணிட்டு திரிகிறேன்னு சொல்ல முடியாதா? ஏன் அவ்வளோ வெக்கமாக இருக்கா? அவ்வளோ அருவருப்பாக இருக்கா? லவ் பண்ணல தெரியல நான் வேலைக்கு போகலன்னு? சொல்கிறீங்களா? நீங்கள் எதுவுமே பேசலை, அமைதியாக நின்றுட்டுருக்குறீங்க. அவங்க கான்லேருந்து கண்ணீர் தண்ணி விழுந்துட்டுருக்கு. அடித்த போஸில் ஃபோன் வேற கீழே விழுந்துருச்சா, ஸோ நீங்கள் அப்படியே நின்றுட்டுருக்குறீங்க. நான் தான் ஸ்டார்டிங்லேருந்தே சொல்கிறேன்னா, நான் எனக்கானதை நான் பண்ணணும், என்னோடய ஐடென்டிட்டி என்னங்கிறத நான் காட்டணும். எங்கள் அப்பா நம்பர் 1 பிஸ்னஸ் மேன், அவன் பிஸ்னஸை வாங்கி பண்ணுன்னு சொல்கிறேன். உன் புருஷனுக்கு ஒன்றுமே வேண்டாமா? உன் புருஷன் யாருன்னு உனக்கு தெரிய வேண்டாமா? உன் புருஷன் யாருன்னு இங்கே இருக்கிறவங்களுக்குலாம் தெரிய வேண்டாமா? இன்னொரோட பையங்கிறது தான் தெரியணுமா இப்போ உனக்கு? சொல்றி சிம்மினுக்கு பாரு. ஏய், இவள கம்முன்னு போயிரு, காண்ட கிளப்பிட்டு இருக்காத. நல்ல வெட்டிலையா ஜிமினை மிஸ்ஸின்னு இழுத்து பிடிச்சி முத்தம் கொடுக்கல, உனக்கு தெரில எனக்கு வேலை வெட்டி இல்லைன்னு. ஜிம்மி இப்படி பேசாத, இப்படி தாண்டி பேசுவேன், அப்படித்தான் பேசுவேன். என்னம்மா, $45,000 சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் தானம்மா? உனக்கு ஒரு கும்பிடு, உங்கள் அப்பனுக்கு ஒரு கும்பிடு. கிளம்பு, போயிட்டு கல்யாணம் பண்ணிக்க. என்ன சொல்கிற? ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்க. அதானே இப்போ நீ எதிர்பார்க்குற? பிரேக்கப் பண்ணிக்கலாம், கிளம்பு. அப்படி பேசாத ஜிம்மு. என்ன பேசாத? கல்யாணம் பண்ணிக்கலான்னா அதுவும் முடியாதுங்கிற, வீட்டை விட்டு வாடினா அதுவும் முடியாதுங்கிற, உங்கள் அப்பா உங்கள் அம்மா சொன்னா தான் கல்யாணம் பண்ணிக்குவேங்கிற. உங்கள் அப்பா கண்டிப்பாக சொல்ல போகிறது கிடையாது, அது உனக்கு நல்லாவே தெரியும். எல்லாமே தெரிஞ்சது வேணும்னு தானே பண்ணிகிட்ருக்குற. எப்படியும் உங்கள் அப்பா ஒத்துக்க மாட்டான், இவனை நம்மளை கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம்னு சொல்லிட்டு நீ தெரிஞ்சு தானடி பண்ணிகிட்ருக்குற. உன்னை என்னடி வெல் செட்டில்டு நல்ல மாப்பிள்ளை தானே, கிளம்பு, மூட்டை கிளம்பி போய்கிட்டே இரு, அவனை போய் கல்யாணம் பண்ணிக்க. சந்தோஷமாக இரு, சரியா? அப்படியே ஹாப்பியாக இரு, ஆளை விட்டுரு, சரியா? நான் கிளம்புறேன் அப்படின்னா பட்டுன்னு ஒரு அறை தான் அவனுக்கு விழுந்துருச்சு. அவன் அப்படியே பல்ல கட்டிச்சுக்கிட்டு அப்படியே உங்களை பார்த்துட்ருக்கா சரியான கோத்தில். நான் யாரை கல்யாணம் பண்ணிக்கக்கூடாதுன்னு நீ சொல்லாத. உன்னை விட்டுட்டு நான் வாழக்கூடாதான்னு நான் டிசைட் பண்ணேன், அதையும் நீ சொல்லாத ப்ளீஸ். சொல்லிட்டு பிரேக்கப்னு போடா. உனக்கு நான் இல்லைன்னா என்ன, உனக்கு இன்னொரு தீர்ப்பா? அதனால தானே என்னை மேரேஜ் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்க. நீ போ, என் லைஃப் எனக்கு பார்த்துக்க தெரியும். ஏய், எதுக்கடி பண்ண அடிச்சா? எதுக்கடி அடிச்சா? நீ என்ன அடிக்கல?
நான் வாங்கிட்டு தானடா நின்னேன். என்ன ரைட்ஸில் அடித்தேன்? உன் பொண்ணு அடிக்கிறனால தான் அடித்தேன், என் புருஷங்கிறனால தான் நான் அடித்தேன். வாங்கிட்டு நில்ல நான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பைக்கு போட்டு மறுபடியும் பஞ்ச் பண்ணுறான். அவன் கையில் நல்லாவே அடிபட்டுருச்சு. கையை பிடிச்சி அப்படியே உதறிக்கிட்டு அப்படியே முறைச்சிட்டு நின்றுட்டுருக்கான். போ, அவளாச்சும் வெயிட் பண்ணுவா, அவளை போய் பிக்கப் பண்ணிட்டு போகிறதுக்கு தானே. ஏய், மரியாதை வாய் மூட்டு போயிருடி, பொல்ல ஒட்டச்சி விட்டுருவேண்ணா. போடி, கிளம்ப ஃபஸ்ட்டு. நீங்கள் இருந்து மூஞ்சி முகரக்கட்டையும் பாரு. ஜிம்மன், அப்படியே போயிடுவேன். ஏய் போடி ஃபஸ்ட்டு. நீ தூங்குனவன் அங்கேருந்து கிளப்பி கொண்டு வந்து நிற்க வச்சு சாவு, கழுத்த இருக்காத, கிளம்படி ஃபஸ்ட்டு அப்படிங்கிறான். நீங்கள் அப்படியே அவனை பார்த்துருந்துட்டு டேரி ஐஸோட போகிறேன்டா, உனக்கு நான் இல்லைன்னா தான் தெரியும், நாளைக்கு நிச்சயதார்த்தம் முடிஞ்சிடும், அப்போ பார்த்துக்கோ. உங்கள் அப்பாவோட பிஸ்னஸ் எடுத்து பண்ணுன்னு சொல்கிறதுக்கு அவனுக்கு அவ்வளோ வலிக்குது. அவ்வளோ பெரிய கம்பெனி இப்போதைக்கு டெம்ப்ரவரியாக போய் ஜாயின் பண்ணி என்னை வந்து பொண்ணுக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்க முடியல உன்னால. சொந்தமாக ஸ்டார்ட் பண்ணிட்டு வேலை வெட்டி இல்லாத லவ் பண்ணது எனக்கு தெரியாதா? என்ன வெங்காயம் உன்கிட்ட இருந்துச்சு நான் உன்னை லவ் பண்ணப்போ? சண்டை போட்டுக்கிட்டு சுற்றிட்டு தெரிஞ்சேன், அவ்வளோதானே. என்னமோ பணத்துக்காக லவ் பண்ண மாதிரி பேசிகிட்டு இருக்க. ஏய், சொன்னனா அவனை மரியாதை நீங்கள் எந்த கிளம்புன்னு சொல்லிட்டேன். சும்மா நின்று ட்ராமா போட்டு பேசிட்டு பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்குவேன், அப்படியே மூக்கு ஒட்டச்சுட்றேன். போடி, நமக்கு மாதிரி வச்சுக்கிட்டு போறேன்டா, நீயும் போ, எங்கேயாச்சும் போய் தொலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கேருந்து நடக்கிறீங்க. உங்களுக்கு அழுக தாங்க முடியல. உங்கள் டியர்ஸ் எல்லாம் அப்படியே வைப் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு தேம்பி தேம்பி அழுக வந்துட்டுருக்கு. ஸ்டெப்பு வேற எடுத்து வைக்க முடியல. அந்த பஸ் ஸ்டாப்லேருந்து உங்கள் ஸ்ட்ரீட்டுக்கு நீங்கள் ரொம்ப தூரம் வாக் பண்ணி வந்து உங்கள் ஸ்ட்ரீட்லேருந்து உங்கள் வீட்டுக்கு உள்ளே நடந்து போகணும். ஸோ உங்களால் அதுக்கு மேலே நடக்கவே முடியல. ஒரு மாதிரி திணற ஆரம்பிச்சிட்டிங்க. அழுக வேற தாங்க முடியல. நின்று பயங்கரமாக அழுதுட்டுருக்குறீங்க. நீங்கள் திரும்பியும் பார்க்கல, ஜிம்முன்னு உங்களை திரும்பி பார்க்கல. அவன் பைக்கை போட்டு அடிச்சுக்கிட்டு அந்த பக்கம் திரும்பி பார்க்கல நின்றுட்டுருக்கான். நீங்கள் ரொம்ப தூரம் போயிட்டீங்க. அந்த பஸ் ஸ்டாப் உங்கள் கண்ணை விட்டே மறைஞ்சிருச்சு. உங்கள் வீடுக்கிட்டேயும் வந்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு மனசே தாங்கலை. ஒரு மாதிரி ஹெவி ஹார்ட்டடாக இருக்குது. டியர்ஸ் எல்லாம் ஸ்டாப் ஆகிடுச்சு. ஒரு மாதிரி பயமாக, ஒரு மாதிரி சம்திங் ஃபீலாக இருக்குது. நீங்கள் அப்படியே கையை போட்டு பிசைஞ்சிட்டு நின்றுட்டுருக்குறீங்க. உங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அப்படியே நிற்கிறீங்க. அந்த நைட்டு மேரில் ஒரு மாதிரி சவுண்டு, அந்த லைட் வெளிச்சம், இதில் அந்த லைட் வேறு பிளிங்க் பண்ணி எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் பார்க்க உங்களுக்கு ரொம்ப அழுகை தாங்க முடியல. இவன் வந்து கூப்பிடுவான்னு பார்த்தா அவன் கூப்பிடவும் மாட்டேங்கிறான். நீங்கள் அப்படியே நின்றுக்கிட்டே இருக்கிறீங்க அந்த இடத்துலையே. நடு ரோட்டில் மிட் நைட்டில் ஸ்ட்ரீட் லைட் 2 சைடுமே எரிஞ்சிட்ருக்கு. நீங்கள் நடுவில் நின்றுட்டுருக்குறீங்க. உங்கள் ஹார்ட் ஒரு மாதிரி படபடன்னு துடிக்குது. அப்படியே லிப்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி டைப் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. கையெல்லாம் ஷிவர் ஆகுது. உங்கள் கண்ணிலேருந்து டியர்ஸாக வந்துட்டுருக்கு. நீங்கள் கண்ணை மூடி யோசிக்கிறீங்க. ஜிவனை நீங்கள் 3 இயர்ஸில் அந்த லவ்ஸ் எல்லாமே உங்கள் கண்ணு முன்னாடி வந்துட்டுருக்கு. காலேஜ் ஸ்டார்டிங்லேருந்து இப்போ காலேஜ் முடிகிற வரையும் அவ்வளோ லவ் பண்ணியிருந்திருப்பீங்க 2 பேருமே. ஜிம்மனுக்கு கோபம் நிறையா வரும். அதை விட thousands ஆஃப் லவ் அவங்க மேலே அவ்வளோ வச்சுருப்பான் அவன். உங்களை விட எப்போதுமே ஜிம்மன் 100% அதிகமாகவே தான் உங்களை லவ் பண்ணுவான். உங்களுக்கு நீங்கள் அதெல்லாம் யோசிக்கிறீங்க. எப்படி முடியும்ல, முடியாது ஜிம்மன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திரும்பின செகண்டில் அவன் கையை பிடிச்சி இழுத்து செஸ்டோடு அணைச்சிக்கிறான். உங்களுக்கு அவ்வளோதான், நீங்கள் பர்ஸ்ட் அவுட்டே ஆயிடுறீங்க. ஜிம்மன், ஜிம்மன், ஜிம்மன். சரி எங்கேயும் போல பின்னாடியே தான் வந்துட்டு இருந்தேன், சரியா? எவ்வளோ பயம். சரி ஓகே சாரி எவ்வளோ திமிருடா. அப்படியே நைட்டு விட்டுட்டேன், உனக்கு தெரியும்ல நைட்டில். சரி நான் பின்னாடியே தாண்டி வந்தேன், நீ தான் பார்க்கல, சரியா? சரி காம் டவுன் ஆகு. என்னென்ன பேசு, இரு காம் டவுன் ஆகு, நம்ம அப்புறமே பேசிக்கலாம், சரியா? சரியா பாப்பா? சாரி ஓகே, சாரி ஓகேவா? நீங்கள் அவனை அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. அவன் ஷர்ட்குள்ளே அவங்க அப்படியே ஃபேஸே இன்சர்ட் பண்ணிக்கிறீங்க. அவங்கள அப்படியே ஹக் ப்ரைட் பண்ணி உங்கள் டியர்ஸ் எல்லாம் வைப் பண்ணுறான். டியர்ஸ் தார வாரியாக போய்கிட்டு இருக்கு உங்களுக்கு. அப்படியே ஈஸியாக சொல்லிட்டேன் பிரேக்கப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு.
இல்லாமல் இந்த 5 நிமிஷம் கூட என்னால் முடியல. அங்கேருந்து இவ்வளோ தூரம் தான் நடந்து வந்திருக்கேன்டா. உன்னை விட்டு வரவே முடியல. ம். என்னாலேயும் தான் நீ வந்ததுக்கப்புறம் ஒரு செகண்ட் கூட அங்கே நிற்க முடியல. அதான் உன் பின்னாடியே வந்துட்டேன். சரியா? ம், புரிஞ்சுதா? லவ் யூ, லவ் யூ, லவ் யூ, லவ் யூ டூ, லவ் யூ டூ. சரி சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அப்படியே ஹக் பண்ணி உங்களை டப் பண்ணி கொடுத்து அவங்களுக்கு கொஞ்சம் காம் டவுன் ஆகுறான். நீங்கள் அப்படியே அவன் ஷர்ட்டை பிடிச்சிக்கிட்டு அப்படியே அவன் பக்கத்தில் அப்படியே அணைஞ்ச மாதிரி நின்றுட்டுருக்குறீங்க. சரிடி, எத்தனை டைம் இதை பற்றி பேசுகிறோம், ஏன்டி மறுபடியும் இதே பிரச்சனை தீட்டு வர? உனக்கு தெரியும்ல நான் ஓனாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணுங்கிறது என் ட்ரீம்னு. அதுக்கு நீ சப்போர்ட் பண்ணாதனடி எனக்கு சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிறான். நீங்கள் ஹக்கை பிரேக் பண்ணிட்டு அவனை பார்க்குறீங்க. சரி பார்க்காத, உன் ட்ரீம்க்கு நான் சப்போர்ட் பண்ணாமல் இருப்பேனா? நான் பெருசாக என்ன கேட்குறேன் உங்ககிட்ட, இப்போதைக்கு போய் உங்கள் அப்பா கம்பெனியில் ஜாயின் பண்ணு. நீ இன்னைக்கு போனாலும் நாளைக்கு சிஓ. அது இந்த சிஓலுக்கே தெரியும் நீ எவ்வளோ பெரிய ஆளுங்கிறது. என்னை மேரேஜ் பண்ணிக்கோ, நான் உன் கூட இருக்கிறேன். நீ அதுக்கப்புறம் நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ. ஆனால் நீ உன் கூட கூட்டிகிட்டு போயிடு. எப்படியாச்சும் நீ உன் கூட கூட்டிகிட்டு போ. சரி கூட்டிகிட்டு போகிறேன், வா போகலாம். இப்படியே நீங்கள் அப்படியே அவனை பார்க்குறீங்க. நிஜமாக தான் சொல்கிறேன், நான் இப்போவும் ரெடி தான். என்னால் அவனை விட்டு இருக்க முடியாது. வித்தவுட் ஃபியூ மினிட்ஸ் டி அங்கேருந்து நான் நடந்து வந்திருப்பியா? செத்தே போயிட்டேன், சத்தியமாக செத்துட்டேன்டி அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே இந்த ஆப்பிள் ஆடம் இருக்கு இல்லையா, ஸோ அங்கே கையை வச்சு அப்படியே ஸ்வேர் பண்ணுற மாதிரி ப்ராமிஸ் பண்ணுறான். நீங்கள் அப்படியே அவனை பார்க்குறீங்க. சத்தியமாக முடியல, 5 நிமிஷம் கூட தாங்க முடியல. எப்படி உன்னை விட்டுட்டு இருப்பேன்னு நினைக்கிறேன்? வா அப்படியே போயிடலாம். ம், சூப்பராக வச்சுக்கலாம், குயின் மாதிரி வச்சுக்கலாம். நீங்கள் அப்படியே அவனை பார்த்துட்டு இருக்கிறீங்க. கூட்டிகிட்டு போ. என்ன? கூட்டிகிட்டு போ, நான் வந்துடுறேன். என்னடி உங்கள் அப்பா அம்மா எப்படி என் கூட வருவ? சும்மா சொல்லிட்டு இருக்காதடி. இல்லை, நான் யோசிச்சுட்டேன். நீ விட்டு அங்கிருந்து நடந்து வந்த இந்த தூரத்தில் கூட என்னால் நீ இல்லாமல் இருக்க முடியாதுன்னு புரிஞ்சிருச்சு. கல்யாணம் பண்ணிக்கலாம், கஷ்டமா இருக்கும். அப்பா அம்மா பேச மாட்டாங்க, சேர்த்துக்க மாட்டாங்க. நமக்குன்னு ஒரு குழந்தை வந்துருச்சுன்னா போதும், அப்புறமேல் பேசிடுவாங்க. அவங்களுக்காக உன்னைய விட்டுட்டு எவனோ ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்னால் செத்துக்கிட்டே வாழ முடியாது. கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சேஸ்டோட அப்படியே ஹக் பண்ணிக்கிறீங்க. அப்படியே உங்களை டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டு அவங்க போரியட்டில் வாங்க கூட சும்மா வாடி அவ்வளோ தூரம் வாக் பண்ணி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரிட்டன் அந்த பைக் இருக்கு இல்லையா, பஸ் ஸ்டாப்பு, ஸோ அங்கே தான் கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். நீங்கள் அவன் ஆர்ம்ஸ்குள்ளே அப்படியே ஹேண்டு கொடுத்து ஹக் பண்ண மாதிரி அவன் ஷோல்டரில் சாஞ்சிருக்கீங்க. அவங்களுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அந்த ஸ்டோன் பெஞ்சில் உட்கார வச்சுட்டு அவன் பைக்லேருந்து ஒரு ஸ்கார்ஃப் மாதிரி ஒன்று எடுத்து உங்கள் டியர்ஸ் உங்கள் ஃபேஸ் எல்லாம் வைப் பண்ணி விட்டுட்டு அவன் உங்களுக்கு இந்த ஹூடிஸ் வைப்பாங்க இல்லையா, அதை எடுத்து உங்கள் தலையில் வச்சுட்டு உங்கள் ஷால் அப்படியே கவர் பண்ணி ஜர்க்கின் கூட போடாமல் உன்னை யாரையும் நைட்டு வெளில வர சொன்னது? பாரு கையெல்லாம் விரைச்சி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கை ரெண்டையும் அப்படியே ரஃப் பண்ணி உங்களுக்கு ஹீட் அப் பண்ணிகிட்டு இருக்கான். நீங்கள் ஜிம்முனே பார்த்துட்ருக்குறீங்க. என்னடி இப்போ உனக்கு நாளைக்கு பொண்ணு பார்க்க வராங்க. சரி, அப்படி எதுவுமே நடக்காது. எப்படி சொல்கிறேன்னா நீ பயப்படுற மாதிரி நாளைக்கு எதுவும் நடக்காது. நான் பார்த்துக்கிறேன், நான் இருக்கேன் உனக்கு. பயப்படாது. மலைக்கும்பல போயிட்டு மிரட்டி வச்சுட்டு வர போறியா? நாளைக்கு வரப்போறவங்க பெரிய இடத்துலேருந்து வராங்க. அப்படிலாம் எதுவும் இல்லடி. என் பாப்பாவுக்கு என்ன வேணுப்பா, அவளை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், அவ்வளோதானே? சரி பண்ணிக்கலாம். நான் ட்ரெஸ் கூட எடுத்துகிட்டு வரல, நம்ம எப்படியே போகிறதுக்கு. அப்படிலாம் எதுவும் வேண்டாம். எனக்கு தெரியும் என் பொண்டாட்டிக்கு என்ன எவ்வளோ பிடிக்குமோ அதே அளவுக்கு அவங்க அப்பா அம்மா தங்கச்சி ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு பயப்படாம நீ வீட்டுக்கு நான் பார்த்துக்கிறேன். என்ன பண்ண போகிற சொல்லு.
நான் பார்த்துக்கிறேன்டி பொண்டாட்டி. புருஷன் மேலே நம்பிக்கை இல்லை உனக்கு? நம்பிக்கை இல்லை சொல்லு. உன் மேலே நம்பிக்கை இல்லைன்னா நான் ஏன்டா உன்னை இந்த டயத்தில் வந்து பார்க்க போகிறேன்? எப்படின்னா என்னை பார்க்க வர போகிறான்னு உன்கிட்ட இருந்து அழுதுட்டு இருக்க போகிறேன். சரி சரி சரி, எனக்கு வேண்டாம். அடி பலமாக பட்டுருச்சாடி. பாப்பா உனக்கும் தானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவனுக்கிட்ட பிடிச்சி இழுத்து அவன் சிக்ஸில் சாரி சாரி. கல்யாணத்துக்கு அப்புறம் நிறையா வாங்க போகிற போல இருக்கு, நல்லாவே தெரியுது. விளையாடாத. சரி பாரு, ரொம்ப ஃப்ரீஸ் ஆகிட்டு இருக்கு, நீ கிளம்பு. நான் கொண்டாந்து ட்ராப் பண்ணிட்டு போகிறேன். பைக் சவுண்டு கேட்கும்ல, 2 வீடுக்கு முன்னாடி இறக்கி விட்றேன்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பைக் கிட்ட கூட்டிகிட்டு போகிறான். ஸோ நீங்கள் பைக்கில் ஏறி உட்காடுறீங்க, அவனை அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. அங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக அவங்க வீட்டுக்கு தான் கொண்டாந்து இறக்கி விட்டுறான். நீங்கள் அவனை அப்படியே ஹக் பண்ணிக்கிட்டே நின்றுட்டுருக்கிறீங்க. அவங்க போரியட்டில் வந்து ஹக்கை பிரேக் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் ரெடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பைக்கோட கவர் இருக்கும் இல்லையா, அங்கேருந்து ஒரு சாக்லேட் எடுத்துகிட்டு சங்ஜன்ட்டு கொடுத்துரு. நீ ரொம்ப கேட்டேன்னு சொல்ல சொன்னான். நானும் அவளை கேட்டேன்னு சொல்லு, நாளைக்கு மீட் பண்ணலான்னு சொல்லு, ஈவினிங் பார்க் கூட்டிகிட்டு வந்து. சரி, பொண்ணு தானே பார்க்க வராங்க, கல்யாணம் நடக்காது, பார்த்து பத்திரமா. ஐ லவ் யூ பியூட்டி பொண்டாட்டி. இப்படி டைமிங்கில் கூப்பிட்டு சண்டை போட வச்சு அண்டி இப்படி தனியாக அனுப்பிவிட்ற, புரிஞ்சுக்கவே முன்னாடி. சரி இப்போ கால் பண்ணுறேன். என்ன கால்? வீடியோ கால் பண்ணுறேன். தேங்க்ஸ் டி பொண்டாட்டி, லவ் யூ. ஐயோ கலியுது, போடா நீ போடி, நீ ஃபஸ்ட்டு போடா, என் வீட்டுக்கு போக தெரியும். அது இல்லடி, தொலைஞ்சு போயிட்டேன்னா எனக்கு தானே நஷ்டம். அதான் என் வீடு இங்கே தான், நான் போய்க்கிறேன், நீ கிளம்பு. ரொம்ப தாண்டி. லவ் யூ டி பொண்டாட்டி. லவ் யூடா புருஷா, பார்த்து ஜாக்கிரதையா போ, நாளைக்கு ஏதாச்சும் பண்ணிடு ப்ளீஸ். அதில் நீ ஒன்று கவலைப்படாது, மாமா நான் இருக்கேன்னா நான் பார்த்துக்கிறேன். சரி பாய், வீடியோ கால் பண்ணிடுறீ. பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கேருந்து கிளம்புறீங்க. ஸோ ஜிம்முன்னு அங்கேருந்து கிளம்புறாங்க. நீங்கள் லைட்டாக ஒரு சின்ன ஸ்மைலோட கணத்தை அப்படியே தேய்ச்சிக்கிட்டு வீட்டுக்குள்ளே போகிறீங்க. ஸோ அங்கஜன் அப்படியே பயந்த மாதிரி உட்காந்துருக்கா. நீங்கள் உள்ளே போன செகண்டில் அக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறான். நீங்களும் அவளை ஹக் பண்ணிவிட்டு ரொம்ப பயந்துட்டியாடி. இந்தா மாமா அவனுக்கு சாக்லேட் கொடுத்தாரு. ஹாய் தேங்க்யூ மாமா, நான் பார்க்கணுன்னு சொன்னேனே, நாளைக்கு பார்க் கூட்டிகிட்டு வர சொன்னார். அப்போ நாளைக்கு மாமாவை பார்க்கலாமா? நாளைக்கும் ஜிம்மின் மாமாவை பார்க்கலாம், ரொம்ப டயர்டாக இருக்குது, போய் தூங்குறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் சங்ஜுன்னு அப்படியே ஹக் பண்ணிட்டு தூக்குறீங்க. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் தான். அக்கா அக்கா இல்லந்திரி, அக்கா என்னடி அக்கா இல்லந்திரி, ஒரு நிமிஷம் இல்லந்திரி. ஏய் என்னடி, அதுக்குள்ளேயே மாப்பிள்ளை வீட்டு வந்துட்டாங்களா? அதுக்குள்ளேயுமா பொண்ணு பார்க்க வந்தாங்க? இல்லை டிவியை பாரு. என்ன டிவியை பாருன்னு சொல்கிறேன். என்ன நீங்கள் டிவியை பார்க்குறீங்க, நியூஸ் சேனல் தான் ஓடிட்டுருக்கு உங்கள் பெட்ரூமில். இந்த மாதிரி இந்த பிக்கஸ்ட் நம்பர் 1 பிஸ்னஸ் மேனோட பையன் பாக்ஜிமன் அவங்களோட ஹோல் பிஸ்னஸை டேக் ஓவர் பண்ணியிருக்காரு அண்ட் பாக்கன் கோட சிஓவாக மாறியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் போயிட்டுருக்கு. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, லைஃப்பில் டியர்ஸே வந்துச்சு. ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டிருப்பான் ஓனாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் அப்படியே பார்த்துட்டு சின்ன ஸ்மைலோட பார்த்துட்ருக்குறீங்க. இப்போ உங்கள் அம்மா தான். வயன் வயன் என்னம்மா, ஒரு நிமிஷம் கீழே வாயன். என்னாச்சுமா? கீழே வான்னு சொல்கிறேன்ன அப்படிங்கிறாங்க. நீங்கள் ரூம் டோரை ஓப்பன் பண்ணிக்கிட்டு வெளியில் போயிட்டு அப்படியே உங்கள் மாடியிலேருந்து கீழே பார்க்குறீங்க. ஜிம்மனோட அப்பா, ஜிம்மனோட அம்மா, அவனோட பிரதர், அவனோட சிஸ்டர், அப்புறம் கொஞ்சம் காட்ஸோட அந்த பொண்ணு கேட்டு வருவாங்க இல்லையா, ஸோ அந்த செட்டப்போட வந்து நிற்கிறான். நீங்கள் மேலே இருந்து அப்படியே டியர் ஐஸோட பார்த்து சிரிச்சிட்ருக்கிறீங்க. அக்கா அக்கா என்ன சங்ஜன்? என்னக்கா? அப்பாவோட ஃப்ரெண்டு அவங்க சன் வருவாங்கன்னு தானே அப்பா சொல்லிட்டு இருந்தாங்க. என்ன மாமா அப்புறம் அவங்க பேரண்ட்ஸோட வந்திருக்காரு. ஜிமின் மாமாவுக்கு என்னாச்சு? அவங்க மாமனுக்கு நான் இல்லாமல் இருக்க முடியல போல இருக்கு. அதான். என்ன சொல்கிற? ஒன்றும் சொல்லலை, வா போயிட்டு ரெடி ஆகலாமா? அழகா பிரிட்டியா உன் மாமாவுக்கு பிடிச்ச மாதிரி. மாமாவுக்கு பிடிச்ச மாதிரியா?
வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை உள்ளே அனுப்பிட்டு அவங்க டோர் கிட்ட போயிட்டு நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க. ஜிமின் அவங்கள பார்த்துட்டு லைட்டாக கண்ணை வச்சுட்டு சீக்கிரம் கிளம்பி வா அப்படின்னு சொல்லிட்டு அவன் லைட்டாக லிப்ஸை மட்டும் மூவ் பண்ணுறான். நீங்கள் அவனை பார்த்து சிரிச்சுக்கிட்டு வெயிட் பண்ண வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரூமுக்குள்ளே போகிறீங்க. ஓகேடா, நம்ம இதோட இந்த ஒன் ஷார்ட்டை முடிச்சுக்கலாம். ஸ்டோரி எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் திஸ் பாய் ஃப்ரம் பிடி ஸ்ட்ரீம் டெக் 2.0. டாட்டா பை, see you, love you all.